கார் வாஷ் பண்ணுறதையோ பைக் வாஷ் பண்ணுறதையோ நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே கரண்ட் இல்லாட்டினா கூட நம்ம கார் வாஷ் பண்ணிக்கலாம். ₹1 செலவு இல்லாமல் கூட நம்ம பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு கரண்ட்டையும் சேவ் பண்ணுது, வாட்டரையும் சேவ் பண்ணுதுங்க. இந்த ஒரு பேட்டரியிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 கார் வரைக்குமே வாஷ் பண்ணிக்கலாங்க. அது ஒரு பேட்டரியில் மட்டுமே 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்போ பைக்குன்றப்ப நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பைக் வரைக்குமே இந்த ஒரு பேட்டரியிலே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஆஹா, ஒரு பக்கெட் போதுங்க. இந்த ஒரு பக்கெட் தண்ணி போதும், நம்ம ஒரு காரையே வாஷ் பண்ணிடலாம். செடி இல்லை ஏதாவது மருந்து அடிக்கிறோம், தோட்டத்துக்கு மருந்து அடிக்கிறோம்னா அது கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதை நீங்கள் இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே பூவாக அடிக்குங்க. இது வந்து உங்களுக்கு செடிக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்காது, செடிகளை உடைக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. அப்படியே காற்று மாதிரி அடிக்கும். கோழி பண்ணை, மாட்டு பண்ணை அந்த மாதிரி இடத்துக்குலாம் கண்டிப்பாக இது தேவைப்படும். 1 இயர் வாரண்டியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து வாரண்டியை கிளைம் பண்ணி நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். வெல்கம் டு தி வீடியோ. நான் கற்பை தமிழன். இன்றைக்கி இருக்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு வாகனன்றது கண்டிப்பாக தேவைப்படுங்க. அது காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும். ஸோ ஏதாவது ஒரு வண்டி நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அந்த வண்டியை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கே நம்ம நிறையா செலவு பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிக் ஷாப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் வாஷுக்குமே செலவு பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது செலவுன்னு சொல்லலாம். கார் வாஷ் பண்ணுறதையோ பைக் வாஷ் பண்ணுறதையோ நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே கரண்ட் இல்லாட்டினா கூட நம்ம கார் வாஷ் பண்ணிக்கலாம். ₹1 செலவு இல்லாமல் கூட நம்ம பண்ணிக்கலாங்க. நான் கையில் வச்சுருக்க இந்த மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷர் தாங்க. ஒரு கன்று மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருந்தால் நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கரண்ட்டே தேவையில்லை, பேட்டரி மூலியமாகவே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் வாஷர் கன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூட் கேஸில் தாங்க நமக்கு வரும். இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தேவையான அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். அதாவது 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது போக அந்த பேட்டரிக்கு நம்ம சார்ஜ் போடக்கூடிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நாசில் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா நம்ம காரையோ பைக்கோ வாஷ் பண்ணுறப்ப இதை நம்ம முன்னாடி மாட்டிக்கலாம். இது வந்து நல்ல ப்ரெஷர் கொடுக்குங்க. இல்லை நம்ம ஒரு செடி தோட்டம் இல்லை ஒரு தோட்டத்துக்கு மருந்து அடிக்கிறதுக்கு பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாசில் மாட்டிக்கலாம். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக அடிக்கும், கொஞ்சம் விரிவாக அடிக்கும். அதுக்கானது இதை நம்ம பார்த்துடலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி மாட்டக்கூடிய இது ஒரு ஹோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இரும்பில். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கன்னில் முன்னாடி பார்த்தீங்கன்னா த்ரெட் மாதிரி இருக்கும். அதில் நம்ம அப்படியே நட்டு எப்படி டைட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அந்த பேட்ரி வந்து 2 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பேட்டரியிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 கார் வரைக்குமே வாஷ் பண்ணிக்கலாங்க. அது ஒரு பேட்டரியில் மட்டுமே 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்போ பைக்குன்றப்ப நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பைக் வரைக்குமே இந்த ஒரு பேட்டரியிலே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இப்படி கிளிப் பண்ணிக்கிறதாங்க. பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு இப்படி சொருகிறது தான், அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு டியூப் வந்துடுங்க. இந்த டியூப் வந்து செப்பரேட்டாக வந்துடும், இதுக்குள்ளே வந்துடும். நம்ம முன்னாடி டெஸ்ட் பண்ணுறதுக்காக எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணால் தானே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்க முடியும். அதுக்காக மாட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்லாம் இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் அடித்து பார்த்துட்டு இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டியூப் தனியாக வந்துடும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான், லாக் மாதிரி தாங்க. இப்படி இழுத்து நீங்கள் இப்படி மாட்டிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். அப்படியே உட்காந்துக்கிறோம். என்ன ஆட்டினாலுமே வந்து உங்களுக்கு தனியாக வராது. ஸோ பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாசில் இதை பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டம் தான். எதுவுமே த்ரெட்டு கிடையாது, லாக்கிங் சிஸ்டம் தான். இப்படி வச்சுட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், உட்காந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கன்று ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹோஸோட இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில்ட்ரு வந்துடுங்க. ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ளே ஏதாவது தூசி அந்த மாதிரி தேவையில்லாத ஏதாவது இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இழுக்காமல் வெறும் தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி இழுத்து கொடுக்குறக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து பக்கெட்டுக்குள்ளே போட்டோன்னு வைங்க, ஜஸ்ட்டு இந்த ஒரு பக்கெட் போதுங்க. இந்த ஒரு பக்கெட் தண்ணி போதும், நம்ம ஒரு காரையே வாஷ் பண்ணிடலாம். இந்த கன்னை வந்து நம்ம அடித்து டெஸ்ட் பண்ணிடலாம், எந்த அளவுக்கு இது ப்ரெஷர் வருது, வாட்டர் எந்த அளவுக்கு வெளியேற்றி கொடுக்குதுன்றதை பார்த்துருவோம். வாங்க, நீங்கள் பாருங்கள், ஆஹா, ஒரு கார் வாஷருக்கு கொண்டு போனீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரெஷரில் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்களோ அதை விட சூப்பராகவே நம்ம இந்த பேட்டரியிலே பண்ணுதுங்க. நார்மலாக இந்த கரண்ட்லாம் பண்ணுவோம் அதிகமாக, பேட்டரியில் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதை விட இது சூப்பராகவே நல்ல ப்ரெஷர் கொடுக்குது. நீங்கள் பாருங்கள், டயர்லலாம் எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோமு ஊற்றி நம்ம இப்போ ஜஸ்ட்டு வந்து வாட்டர் எந்த அளவுக்கு நமக்கு அந்த ப்ரெஷரு த்ரோ இருக்குன்றதை பார்க்குறக்காக செக் பண்ணேன். நம்ம வந்து தண்ணி ஃபஸ்ட்டு அடிச்சிட்டோம், ஒரு லேயர் அடிச்சிட்டோன்னு வைங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபோம் கொஞ்சம் ஊற்றி நுரையெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க ஃபோம் ஊற்றுறதுக்குன்னு, அதையும் காட்டுறேன் பாருங்கள். நம்ம முன்னாடி காட்டிட்டு போகலாம் இந்த கிட்டு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலுமே வந்துடும். நம்ம முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்கா எல்லாம் வெளியே எடுத்து வச்சது நம்ம சொல்ல மாட்டோம். இந்த பாட்டில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் வாங்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக இதை நம்ம வெளியில் வாங்கிக்கிறோம். இது வந்து இதோட சேர்த்து வராதுங்க. இந்த மாதிரி லிக்விட் நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கிற வேண்டியதான். நிறைய பேர் ஷாம்பு அந்த மாதிரி ஊற்றுவீங்க, அது வேணாம். ஏன்னா அது காரோட பாலிஷ் தன்மையை போக்கிறோம். கார் வாஷ் பண்ணுறதுக்குன்னே லிக்விட் இருக்கும், அதை வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி நம்ம இந்த நாசில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம கழட்டிடணும். கழட்டிட்டு
அதுக்கு பதிலாக இது பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் இதை வந்து நம்ம இப்படி உள்ளே வச்சிட்டோம்னா இதுவுமே லாக்கிங் சிஸ்டம் தான், லாக் ஆகிருச்சு. இதில் வந்து என்னடா தண்ணி ஊற்றலன்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப தண்ணி இது வழியாக வந்து தாங்க வெளியேறி போகும். இப்போ நம்ம அதையும் பார்த்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டுங்க எந்த அளவுக்கு இது வந்து ஃபோமு வர வைக்குதுன்னு பாருங்கள். வர அவ்வளோதாங்க. ஜஸ்ட்டு இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாங்க. காரை ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தே வாஷ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நுர வருதுன்றதை பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இது நம்ம வந்து ஒன் சைடு தான் இப்போ நம்ம அடித்து காட்டியிருக்கோம். ஒரு கிளாத்து வச்சுக்கிட்டு துடைக்கிறப்ப என்னென்னா நமக்கு இன்னுமே வந்து க்ளீனாக இருக்குங்க. ஸோ அது ப்ரெஷர் பண்ணுறப்பே உங்களுக்கு எல்லா அழுக்குமே போயிடும். இருந்தாலும் நம்மளோட ஒரு சாட்டிஸ்ஃபைக்காக இது நம்ம வந்து ஒரு துணியை வச்சு இப்படி நம்ம துடைக்கிறப்ப என்னென்னா இன்னும் மைன்யூட்டாக இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆயிரும். ஒரு கார் வாஷரில் எந்த அளவுக்கு நம்ம வந்து தெளிவாக கிடைக்குதோ அதை விடவே நம்ம பெட்டராக வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. ஸோ சூப்பராக வந்து இருக்குது. இதை வந்து நல்லா உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் தொடச்சி விட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் நம்ம தண்ணி அடிக்கிறப்ப க்ளீன் ஆயிரும். மறுபடியும் அதை கழுவ போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள். அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து கழுவிடுச்சு நம்ம காரை. பயங்கரமாக ஒர்க் ஆகுதுங்க. இது மெயினாக இதோட பர்பஸ் வந்து பேட்டரியில் ஒர்க் ஆகிறதுனால சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கரண்ட்டு செலவே கிடையாது. சும்மா இது வந்து பேட்டரி சார்ஜ் போடுறது மட்டும் தான் உங்களுக்கு வேலை. நம்ம காரை சூப்பராக கழுவிட்டோம். நம்ம ஒன் சைடு தான் கழுவிருப்போம். என்னடா ஃபுல்லாக கழுவிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இல்லை, நம்ம வீடியோக்காக ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஒன் சைடு பாதி பக்கத்தை கழுவிருக்கோம். அதுவே சூப்பராக கழுவி இருக்குங்க. நம்ம ஒரு கார் வாஷுக்கு கொண்டு போனோம்னா இந்த காருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 500 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம இது ஒரு தாட்டி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டோன்னு வைங்களேன், இது லைஃப் டைம் நம்மள்ட்ட தான் இருக்க போகுது. உங்களுக்கு வந்து 1 இயர் வாரண்டியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து வாரண்டியை கிளைம் பண்ணி நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கெட் தண்ணியை பிடிச்சிருந்தோம், அதில் அரை பக்கெட் கூட காலி ஆகலை. எல்லா வகையிலுமே இது வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. தண்ணியை சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், கரண்ட்டு உங்களுக்கு கரண்ட்டு செலவே கிடையாதுங்க. கரண்ட்டே இல்லாட்டி நீங்கள் கார் வாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு பர்பஸ் சொன்னேன்ல, அதாவது இது வந்து கார் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த நாசில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிகளுக்கு, செடி இல்லை ஏதாவது மருந்து அடிக்கிறோம், தோட்டத்துக்கு மருந்து அடிக்கிறோம்னா அது கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதை நீங்கள் இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே பூவாக அடிக்குங்க. இது வந்து உங்களுக்கு செடிக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்காது, செடிகளை உடைக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. அப்படியே காற்று மாதிரி அடிக்கும். இதில் நீங்கள் மருந்து கலக்கி கூட செடிகளுக்கு மருந்து அடிச்சுக்கலாம். மெயினாக இது வந்து காரு செடிகளுக்குன்னு மட்டும்தான் கிடையாதுங்க. இது வந்து நீங்கள் ஒரு கோழி பண்ணை மாட்டு பண்ணையெல்லாம் வச்சுருப்பீங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். அதை வந்து நம்ம போட்டு விளக்கமாற வச்சு கூட்டி கழுவிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம அந்த நாசியில் போட்டோன்னு வைங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படியே ப்ரெஷர் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து அந்த தரை சுத்தமாயிரும். மெயினாக வந்து அந்த தொழில் நான் எப்படி சொல்கிறது, கோழி பண்ணை மாட்டு பண்ணை அந்த மாதிரி இடத்துக்குலாம் கண்டிப்பாக இது தேவைப்படும். ஸோ பேட்டரியிலே ரன் ஆகக்கூடியதுங்க. மல்டிபர்பஸாக யூஸ் ஆகக்கூடிய இந்த வாட்டர் வாஷரோட ப்ரைஸ் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2999 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம சேனலில் வீடியோ பார்த்தேன்னு சொல்லி கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பெஸ்ட்டான ஆஃபர்னே சொல்லலாம். 2 பேட்டரி வந்துடுது. பேட்டரி நீங்கள் ஒரு பேட்டரி சார்ஜ் தீர்ந்தாலும் இன்னொரு பேட்டரியில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1 இயர் வாரண்ட்டி இருக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பயமும் இல்லாமல் வாங்கலாம். ஸோ அதுக்கடையில் ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த வசதியுமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா வகையிலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் வாஷர் தாங்க இது. இதை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. ஆல் ஓவர் இந்தியாவே உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பை பண்ணுங்கள். உங்களுக்கு கரண்ட்டையும் சேவ் பண்ணுது, வாட்டரையும் சேவ் பண்ணுதுங்க. ஸோ எல்லா வகையிலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த வாட்டர் வாஷர் கண்டிப்பாக பை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன். நான் உங்கள் கார்பரேட் தமிழன். பாய்.